வழு. வழு என்றால் குற்றம், அதாவது இலக்கணப்படி குற்றமுடையது வழு எனப்படும். வழாநிலை என்றால் இலக்கணப்படி குற்றமில்லாது இருப்பது வழாநிலை. வழு அமைதி. வழு அமைதி அப்படின்னா குற்றமானது அமைதிப்படுத்தப்படுகின்றது. இலக்கணப்படி குற்றம் என்றாலும் சரியென சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி எனப்படும். இது இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வழு பொதுவாக 7 வகைப்படும். வழு 7 வகைப்படும். வழாநிலை 6. சில பாடத்தில் 7ன்னு கொடுத்துருப்பாங்க, நாங்கள் அந்த விடை வழாநிலை எடுக்கிறது கிடையாது. ஸோ வழாநிலை 6. வழு அமைதி 5 வகைப்படும். வழு 7 வகைப்படும். வழாநிலை 6 வகைப்படும். வழு அமைதி 5 வகைப்படும். இவை ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல திணை வழு. திணை என்பதை பற்றி நம்ம முன்பே பார்த்தோம். உயர்திணை, அஃறிணை. இப்போ திணை வழுங்கிறது எப்படி வரும்னாக்க, உயர்திணையானது அஃறிணை முடிவை கொண்டு முடியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராமன் வந்தது. ராமன் என்பது உயர்திணை. ஆனால் இங்கே விகுதி தூ. இது அஃறிணைக்குரிய விகுதி. தூ ரு என்பது ஒன்றன்பால் அஃறிணைக்குரிய விகுதி. உயர்திணையானது அஃறிணை முடிவை கொண்டு முடிந்ததால் இது திணை வழு. இங்க பார்த்தீங்கன்னாக்க ராமன் வந்தான். அப்ப ராமன் என்பது உயர்திணை, வந்தான் ஆண்மகன் இல்லையா, ஆண்பால் விகுதி இருக்கு, நகர ஒற்று இருக்கு. அப்ப இது சரியா இருக்கு. அதனால திணை வழாநிலை. அடுத்து திணை வழு அமைதி. வழு அமைதியை பற்றி நம்ம தெளிவாக நன்கு பார்க்கலாம். இருப்பினும் இந்த வேறுபாடு கருதி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. வழு அமைதினா என்ன சொன்னேன்? குற்றம் என்றாலும் சரி என சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது. அதாவது குற்றமானது அமைதிப்படுத்தப்படுகின்றது. இப்போ இந்த திணை வழு அமைதி பார்த்தீங்கன்னாக்க எதன் காரணமாக வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில நேரங்களில் உயர்வு கருதி வரலாம், சில நேரங்களில் மிகுதி கருதி வரலாம், சில நேரங்களில் சிறப்பு கருதி வரலாம், இழிவு கருதி வரலாம், சினம் கருதி வரலாம், உவகை மகிழ்ச்சி கருதி வரலாம். அவை ஒவ்வொன்றையா நம்ம பார்க்கலாம். இப்போ உயர்வு அப்படின்னா இங்க ஒரு சான்று கொடுத்துருக்கேன். நம்பியும் காளையும் சென்றனர். நம்பியும் காளையும் சென்றனர். நம்பி என்பது உயர்திணை, காளை என்பது அஃறிணை. ஆனா இங்க முடிவு பார்த்தீங்கன்னாக்க சென்றனர் என்ற உயர்திணை முடிவை கொண்டு முடிந்துள்ளது. நம்பியும் காளையும் சென்றனர். அப்ப உயர்திணையும் அஃறிணையும் வந்தாலும் ஆனா எந்த விகுதியை பெற்றுள்ளது? உயர்திணை விகுதியை பெற்றுள்ளது. சென்றனர். அதாவது எழுவாய் உயர்திணையில இருந்தாலும் பயனிலை உங்களுக்கு உயர்திணை இருக்கு, எழுவாயில உயர்திணை இருக்கு, அஃறிணை இருக்கு. ஆனா பயனிலை உயர்திணை முடிவை கொண்டு முடிந்துருது. ஏன்னாக்க அந்த நம்பி எப்படி உயர்திணை மனிதன் எவ்வாறு செயல்பாடுகளை செய்கின்றானோ அதை போல காளையும் எல்லோருக்கும் பயன் தரும் வகையில் இருப்பதால் அதுவும் உயர்திணைக்காக கருதப்படுகின்றது. இன்னும் உங்களுக்கு சிறப்பா சொல்லணும்னாக்க என் நாய் என் காவல்காரன், என் நாய் என் சிப்பாய் என்று சொல்லுவாங்க. அதாவது காவல்காரனை விட அது மிகச் சிறப்பாக தன்னுடைய எசமானனை காக்கின்றது. காவல்காரன் என்ற நாய் என்பது அஃறிணையாக இருந்தாலும் காவல்காரன் என்ற உயர்திணையில் முடிந்துள்ளது. அதனுடைய செயல்பாட்டினால் அது உயர்வாக கருதப்படுகின்றது. மிகுதி. மிகுதிங்கும் போது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு போர்னாக்க தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை ஆகியன வந்தன. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படையெல்லாம் அஃறிணை. காலாட்படை அப்படிங்கும் போது மனிதர்கள். ஆனால் இறுதியில் வந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகுதி கருதி அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அடுத்தது சிறப்பு. பொதுவாக நம்ம வழக்காட்டில் பயன்படுத்துறது தான். திங்களும் சான்றோரும் ஒப்பர். திங்களும் சான்றோரும் ஒப்பர்.
திங்கள் என்றால் நிலவு, அது அக்ரிணை. சான்றோர் உயர்திணை. ஒப்பர் என்ற உயர்திணை முடிவை கொண்டு முடிந்துள்ளது. ஏனென்றால் திங்கள் எப்படி எல்லோருக்கும் குளிர்ச்சியை தருகின்றதோ, ஒளியை தருகின்றதோ, அதை போல சான்றோர்களும் அறிவொளியை தருகின்றார்கள். அப்ப திங்கள் சான்றோரை போன்று உயர்திணையாக கருதப்படுகின்றது. அடுத்தது இழிவு. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல எப்படி பிடிச்சப்படியே விடாதோ அதே போல மூர்க்கனும் தப்பு செஞ்சாலும் அந்த தப்புலேருந்து வெளியில வரமாட்டான். கொண்டது விடா. விடாங்கிறது அக்ரிணை முடிவு. மூர்க்கன் உயர்திணையாக இருந்தாலும் அவனுடைய செயல்பாட்டினால் அக்ரிணையாக கருதப்படுகின்றான். வள்ளுவர் கூட பயன்படுத்துறார் கோபத்துல. மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படிங்கிறார். மகன் எனல் மக்கட் பதடி எனல். மகன்னா என்ன செய்யணுமோ பெற்றோருக்கு அதை செய்யணும். செய்யலனா பதடி என்பது நெல்லுல அரிசி இல்லாம இருக்கும், எதற்கும் பயன்படாது. எனல் என்று அக்ரிணை முடிவை கொண்டு கூறப்படுகின்றது. இது மாதிரி அடுத்து பால் வழு பார்க்கலாம். இது திணை வழு அமைதிக்கு. பால் வழு அப்படிங்கும்போது சீதா பாடினான். சீதா என்பது பெண்பால். ஆனா எந்த முடிவை கொண்டு எழுதினோம்? ஆண்பால் முடிவை. நகர விகுதி வந்திருக்கு. இங்க நகர விகுதி வரணும், நகர விகுதியை போட்டிருக்கோம். ஏனென்றால் இது வழு. மொழி தெரியாதவங்க வேணா இது மாதிரி தவறா பேசலாம். சீதா பாடினான்னு மொழி நம்மளாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம இந்த பால் வழுவெல்லாம் பண்ண மாட்டோம். அடுத்து பால் வழாநிலை சீதா பாடினாள், அவ்வளவுதான். பால் வழு அமைதி ரொம்ப ரொம்ப எளிமையானது, நாம் வீட்டில் பயன்படுத்துறது தான். சில நேரத்தில் அந்த பால் வழு அமைதி அன்பு மிகுதியினால வரலாம், அல்லது மரியாதை காரணமாக வரலாம், கோபம் காரணமாக வரலாம். நம்ம அன்பு மட்டும் பார்ப்போம். சில நேரத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆண்மகனை பார்த்து இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்கே வாடி கண்ணு அப்படிம்பாங்க. அதே போல் பெண்மகளை பார்த்து வாடா ராசா, வாடா கண்ணா, மகிழ்ச்சி, அன்பு, ரொம்ப தாங்க முடியலன்னா அப்படி சொல்கிறது. இது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது சான்றோர்களால். அப்புறம் உயர்பால், அதுவும் பால் வழு அமைதி. ஆசிரியர் வந்தார். ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அவர் ஒத்தர் தான், இருந்தாலும் வந்தார் என்ற பலர்பால நம்ம சொல்றோம். ஏன்னாக்க மரியாதை கருதி. கடவுள் இருக்கின்றார், பாரதியார் எழுதினார், இதெல்லாம் பால் வழு அமைதி. ஆசிரியர் இருக்கின்றார், இதெல்லாம். அதற்கப்புறம் காலவழு. காலவழுனாக்க கால மயக்கத்தினால சொல்றது, அதுவும் மொழி தெரியாதவங்க செய்யறது. சின்ன குழந்தைங்க பேசும், நான் நாளைக்கு வந்தேன் அப்படிங்கும், அது காலவழு. நேற்று வருவேன், அதுகளுக்கு அந்த கால மயக்கம்லாம் தெரியாது, அது காலவழு. அதே போல கால வழாநிலை அப்படிங்கிறச்ச நம்மள மாதிரி தவறே இல்லாம பேசுறது. நேற்று வந்தேன், நாளை வருவேன், இன்று நடக்கின்றது, அது மாதிரி இருக்கிறது கால வழாநிலை. எப்படி திணை வழுவமைதி பெருசா பார்த்தோமோ அதே போல கால வழுவமைதி நிறைய வழக்காற்றுல பயன்படுத்துறோம். எதன் காரணமாக, அதாவது 3 காலத்துல நடக்கிறத எந்த காலத்துல வேணாலும் சொல்லலாம். 3 காலங்களையும் வேறொன்றாக கூறாது, அதாவது ஏதாவது ஒரு காலத்துல சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க சில காரணங்களை சொல்றாங்க. காரணம் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். நான் காரணம் கருதி உங்களுக்கு சொல்றேன். விரைவு காரணமா, இப்ப நீ தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றாய், உனக்கு தேர்வாளர் சொல்றாங்க மணி முடிந்து விட்டது, 3 நேரம் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னோடனே உன்னுடைய விடைத்தாளை கொடுங்க அப்படின்னு கேட்டா, இதோ முடித்து விட்டேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆனா இதோ முடித்து விட்டேன், எழுதி கொண்டிருப்பாய், செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்காலத்துல இருக்கும், ஆனா இறந்த காலத்தை சொல்லிடுற, இதோ முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றது. இது தவறு கிடையாது, விரைவு காரணமாக கால வழு அமைதி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க தெளிவு. நிச்சயமா வீட்டில் அடிக்கடி சொல்றதுதான், படிக்கவில்லை என்றால் தோற்றாய், அப்ப ஒழுங்கா படிக்கணும், படிச்சாதான் மதிப்பெண் கிட்டும் என்பது தெளிவு கருதி கால வழு அமைதி. மிகுதி. சில சமயம் சில செய்திகளை நம்மளை பயமுறுத்தியே வைப்பாங்க. அங்க போகாதன்னு சொன்னா நீ போகமாட்ட. ஏய், புலி வாழும் காட்டில் சென்றால் செத்தாய் அப்படின்னா சரி, புலி இருக்கோ இல்லையோ, நாம அங்க போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்மை எல்லாரும் பெரியோர்கள்லாம் சொல்லி வைப்பாங்க. அது மிகுதி. இன்னொன்று இருக்கு,
இன்னொரு கால வழுவமைதி இருக்கு. என்னன்னாக்க ஒரு இது உறுதித்தன்மை கருதி நாளை சென்னைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாளை என்பது எதிர்காலம், ஆனா வருகிறேன் என்ற நிகழ்காலத்தை போட்டு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்க உறுதி, கட்டாயமா வருவேங்கிறது. குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் அப்படின்னு போடுவாங்க. குடியரசுத் தலைவர் நாளை வருவார்னா சொல்லணும், ஆனா வருகிறார்னா கட்டாயமா வருவார்னு அங்க உறுதித்தன்மை கருதி அதுவும் கால வழுவமைதியாக குறிப்பிடப்படுகின்றது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் சிறு வயதில் இங்குதான் விளையாடுவோம், நாங்கள் சிறு வயதில் இங்குதான் விளையாடுவோம். சிறு வயதில் விளையாடினோம்னு சொன்னா சரியான விட, ஆனா விளையாடுவோம் என்ற இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வை எதிர்கால தொடர் மூலம் கூறுவதும் நமக்கு கால வழுவமைதி. சில நேரங்கள்ல தினந்தோறும் 3 காலமும் நடக்கிறதையும் இறந்த காலத்துல சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலுக்கு செல்வோம், வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போவோம் என்று நாம முக்காலத்தில் நடைபெறும் தொழிலை இறந்த காலத்துல கூறுவது வழக்கம். இது கால வழுவமைதி. அடுத்து 4வது இடவழு அப்படிங்கும்போது நம்ம என்ன திணை பார்த்தோம், பால் பார்த்தோம், காலம் பார்த்தோம், அடுத்து இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 3 தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று 3 இருக்கு. இப்ப திணை இடவழு அப்படின்னாக்க சாதாரணமா நான் வந்தாய் பார்த்தாலே தெரியறது நமக்கு தப்பா இருக்குங்கிறது. நான்கிறது தன்மை, வந்தாய் என்ற முன்னிலை விகுதியை நம்ம போட்டிருக்கோம். அப்ப இது இடவழு. வழாநிலை, இடவழாநிலை பார்க்கலாம். இடவழாநிலை அப்படிங்கிறச்ச நான் வந்தேன், தப்பே பண்ண மாட்டோம்ப்பா நம்மலாம். நான் இலக்கணம் எழுதுறோம், நம்ம தான் இதுல தவறே இருக்காது. இடவழாநிலை. அதே போல வழுவமைதியிலையும் இடவழுவமைதி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, பொதுவா நானும் அவனும் சென்றோம், நான்கிறது பார்த்தீங்கன்னாக்க நானும் அவனும் சென்றோம், இது இடவழுவமைதி. ஓகேயா? இப்போ பார்த்தீங்க, நானுங்கிறது தன்மை, அவனுங்கிறது படர்க்கை. ஆனா என்ன விகுதியை போட்டிருக்கோம்? தன்மை பன்மையை போட்டிருக்கோம். இது மாதிரி ஒன்றோடு ஒன்று இடங்கள் மயங்கி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது இடவழுவமைதியாகும். நானும் அவனும் சென்றோம், நீயும் அவனும் செல்வாய், அப்படிங்கும்போது நீங்கிறது முன்னிலை, அவன்கிறது படர்க்கை. ஆனா செல்வாய் என்ற முன்னிலை விகுதியை போடுறோம். இது தவறு கிடையாது என்று சான்றோர்களால், இலக்கண ஆசிரியர்களால் கூறப்படுகின்றது. அதற்கு அடுத்தது மேலும் 2 இருக்கு, வினாவழு மற்றும் விடைவழு. ஏன்னா வழுவமைதியில கிடையாது, வினாவழு மற்றும் விடைவழுன்னு இருக்கு. மரபை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம். வினாவழு அப்படிங்கிறச்ச இது 4வது, 5வது வினாவழு. வினாவழு, முட்டையிட்டது சேவலா கோழியா கேட்கிற கேள்வியிலேயே தவறு இருக்குன்னு நமக்கு தெரியுது. அது மாதிரி இருக்கிறது தவறான வினாவை கேட்பது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இன்னொன்று சொல்றேன். 2 விரல்களில் இது பெரியதா அது பெரியதா என்று 2த்தையுமே காட்டிட்டு நம்ம கேட்கறது ஏன் பார்த்தாலே தெரியலையா நமக்கு அப்படின்னு ஒரு வினா வருது இல்லையா? அதனால முட்டை இட்டது இது உங்களுக்கு எழுதிக்கிறதுக்கு சேவலா கோழியா நன்னூலார் சொல்றது. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு கரும்பலகையில் எழுதுறேன். இது வினாவழு. இங்க விடை வழாநிலை இருக்கு, வினா வழாநிலை இருக்கு. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? சிலப்பதிகாரத்தை எழுதி வினாவை கேட்கிற வினாவை தவறு இல்லாம கேட்கறது வினா வழாநிலை. வினா வழாநிலை. திருக்குறளை எழுதியவர் யார்? சிலப்பதிகாரத்தை என்ன வேணாலும் எந்த வினாவானாலும் கேட்கிற வினா தவறு இல்லாமல் இருக்க வேண்டும். எழுதியவர் யார் என்று வினவுவது வழுவமைதியில கிடையாது. அதுக்கப்புறம் விடை வழுன்னு ஒன்று இருக்கு. விடை வழுனாக்க கேட்கிற வினாவிற்கு தவறான விடையை கூறுவது.
உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க பட்டுக்கோட்டைக்கு வழி எது அப்படின்னு ஆசிரியர் கேட்குறானாக்க கொட்டைப்பாக்கு 100 பணம், சம்பந்தமே இல்லாமல் விடை அளிப்பது வந்து விடை வழு. அதே போல் இங்கே வந்து நம்ம வந்து வழாநிலையில் விடை வழாநிலை சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் இது எல்லாத்துலேயும் வந்து 7வதாக ஒன்று இருக்குது. அதாவது வழுவில் 7வதாக இருக்குது, வழாநிலையில் 6வதாக இருக்குது, வழு அமைதியில் 5வதாக இருக்குது. அதனால தான் எண்ணெய் இந்த இடத்துல நான் போடலை உங்களுக்கு. ஏனென்றால் வழுவில் வந்து வழு வந்து திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, 7வதாக இருக்கிறது மரபு வழு. அதே போல் வழாநிலை அப்படிங்கும்போது திணை வழாநிலை, பால் வழாநிலை, இடவழாநிலை, கால வழாநிலை, வினாவழாநிலை, அடுத்தது மரபு வழாநிலை. அதே போல வழுவமைதி அப்படிங்கும்போது திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இடவழுவமைதி, கால வழுவமைதி, 5வது மரபு. அப்போ மரபை பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு தனித்து சொல்ல போகிறேன். அதனால இதை பார்க்கலாம். மரபு வழு அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து வழுவை பொறுத்த வரைக்கும் 7வது எண் மரபு வழு. அதே போல் வினாவை பொறுத்த வரைக்கும் 6வது மரபு வழாநிலை. அதே போல் இங்கே வந்து 5வது மரபு வழு அமைதி. மரபு வழு அமைதி அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். மரபு வழு என்பதை தெரியறதுக்கு முன்னாடி வந்து மரபுனா என்ன அப்படின்னு பார்க்கணும். மரபுனா என்ன? எச்சொல் எவ்வாறு நம் முன்னோர்களால் கூறப்பட்டதோ அச்சொல் அவ்வாறே வழங்குவது மரபு எனப்படும். எச்சொல் எவ்வாறு நம் முன்னோர்களால் கூறப்பட்டதோ அச்சொல்லை அவ்வாறே கூறுவது மரபு. அதான் மரபு பிறந்து பேசக்கூடாது. சில நேரங்களில் வந்து மரபு பிறந்து பேசுகிறோம், அது தவறு. இதுதான் வந்து மரபு வழாநிலை. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க சிங்கக்குருளை, சிங்கக்குட்டின்னு சொல்லக்கூடாது. நம்ம வழக்காற்றில் உலக வழக்கில் சொல்கிறோம், அது தவறு. சிங்கக்குருளை, புலிப்பரள், காகம் கரையும், யானை பிளிரும், புறா குனுகும், வண்டு முரளும், இதெல்லாம் தான் சரியானது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? மரபு வழியில் சிங்கக்குட்டி, புலிக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம். யானை கத்துது, காகம் கத்துது. காகம் கத்துது சொல்லக்கூடாது. அது வந்து காகம் கத்துதுன்னு சொன்னால் அது மரபு வழு. எது கத்தும்? கத்துறது கழுதை மட்டும்தான் கத்தும், பாக்கி எதுவுமே கத்தாது. காகம் கரையும், யானை பிளிரும், இது மரபு வழாநிலை. நாம் வந்து மரபு வழு தொடர்களை அதிகம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மரபு கருதி தவறா சொல்றது மரபு வழு. அந்த மரபு வழாநிலையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உனக்கு வினா கேட்கும் போது தவறான மரபு தொடர்களை கொடுத்துட்டு வழாநிலையாக மாற்ற சொல்லுவாங்க. அப்ப சிங்கக்குருளை, புலிப்பரள், யானை கன்று, பசுங்கன்று. அப்புறம் ஒலிப்பு முறையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிங்கம் முழங்கும், புலி உருமும், யானை பிளிரும், காகம் கரையும், மயில் அகவும், குயில் கூவும். ஏன் இதை சொல்றோம்னாக்க பின்னாடி வழுவமைதியில் நம்ம பார்ப்போம். குயில் கூவும், மயில் அகவும் என்றெல்லாம் மரபு பிறழாது கூறுதல் தான் மரபு. மரபுனா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து மரபு வழுவமைதி. எல்லாத்துலேயும் வந்து ஆசிரியர்கள், செய்யுள் ஆசிரியர்கள் வந்து ஏதாவது ஒரு மரபு மீறல் செஞ்சுதான் தீர்வாங்க. அப்போதான் மாற்றம் இருக்கும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அப்போ என்ன மரபு வழுவமைதினா என்ன? நம்ம வந்து மரபு வழுவமைதியை நினைக்கும் போதே இருவேரொட்டு பண்பு தொகைக்கும் இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மரபு வழுவமைதி இயற்பெயர் முன்னும் சிறப்பு பெயர் பின்னுமாக இருப்பது மரபு வழுவமைதி. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். நாங்கள் இயற்பெயர் முன்னும் இயற்பெயர் முன்னும் சிறப்பு பெயர் பின்னும். சிறப்பு பெயர் பின்னும் என்னது புரியலையே எனக்கு அப்படின்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க மருத்துவர் கண்ணன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து போர்டு போட்டிருப்பாங்க. மருத்துவர் கண்ணன் அப்படிங்கிறது சரியான விடை. ஆனால் சில நேரங்களில் என்ன சொல்கிறாங்க, கண்ணன் மருத்துவர் அப்படின்னு எழுதிட்டோன்னு வச்சுக்க. தப்பானா தப்பு கிடையாது, இது ஏற்றுக்கொள்ளப்படுவது. இது வந்து நம்ம உலக வழக்கில் கண்ணன் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம், தவறு கிடையாது. இன்னும் ஆசிரியர்கள், செய்யுளாசிரியர்கள் எவ்வாறு மரபு மீறலை செய்கிறாங்கனாக்க, நான் சொன்ன பாரதியார் கத்தும் குயிலோசை காதில் கேட்க வேண்டும், குயில் கூவும் என்பதுதான் மரபு.
ஆனா அவர் பயன்படுத்துறார், பாரதி பயன்படுத்துவதால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது. சில நேரங்கள்ல பேசாதவற்றை பேசுவது போலவும் கேளாதவற்றை கேட்பது போலவும் இருப்பதும் மரபு வழுவமைதி ஆகும். இயற்கை பொருள்களை அவ்வாறு கூறுவதும் மரபு ஒழுவமைதி. மரபு ஒழுவமைதிக்கு நீங்க இந்த விதியை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். இயற்பெயர் முன்னும் சிறப்பு பெயர் பின்னுமாக இருக்கும். அதாவது கண்ணன், அதாவது மருத்துவர் கண்ணன் என்று கூறுவதற்கு பதிலாக கண்ணன் மருத்துவர் என்று கூறுவது மரபு ஒழுவமைதி. பேசாதவற்றை பேசுவது போலவும் கேளாதவற்றை கேட்பது போலவும், ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ அப்படிங்கிறோம். மேகங்கள் கேட்க போறல, ஆனா என்னுடைய மனதில் இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணுங்கிறதுக்காக நாம் பேசுறோம் இல்லையா, இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் மரபு வழுவமைதியாக கூறப்படுகின்றது.